ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். இந்திய தேர்தல்களில் வாக்காளர்கள் தங்களது வாக்குகளை அளிக்கும்போது இவிஎம் எனப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் கடைசியில் நோட்டா என்ற ஒரு பட்டன் இருப்பதை பார்க்க முடியும். வாக்களிக்கும் ஒருவர் தனக்கு எந்த வேட்பாளரையும் பிடிக்கவில்லை என்றால் கடைசியில் இருக்கும் இந்த நோட்டா பட்டனை அழுத்தி ஓட்டு போடலாம். நன் ஆஃப் தி எபோ, அதாவது மேற்கூறியவற்றில் எதுவும் இல்லை என்பதுதான் நோட்டா என்பதன் விரிவாக்கம். தேர்தலில் போட்டியிடும் எந்த வேட்பாளரையும் தங்களுக்கு பிடிக்கவில்லை என்று கூறுவது ஒரு வாக்காளரின் உரிமையாகும். 2013ஆம் ஆண்டு பியூசிஎல் வெர்சஸ் இந்தியன் யூனியன் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பிற்கு பிறகு இந்திய தேர்தல்களில் இந்த நோட்டா பட்டன் அறிமுகப்படுத்தப்பட்டது. வாக்காளர்களுக்கு தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை வழங்குவதே இந்த பட்டனின் நோக்கமாகும். இந்திய தேர்தல் நடைமுறையை பொறுத்தவரை நோட்டா ஒரு வேட்பாளர் அல்ல, அதாவது அது வாக்காளர்களின் கருத்தை பட்டன் மூலம் வெளிப்படுத்தும் வழி மட்டுமே. எனவே தேர்தலில் நிற்கும் எந்த வேட்பாளரையும் பிடிக்காதவர்கள் நோட்டா பட்டனை அழுத்தி அதிக அளவில் வாக்குகளை போட்டாலும் அது தேர்தலில் கிடைத்த வெற்றியாக அங்கீகரிக்கப்படாது. எளிமையாக சொன்னால், நோட்டா அதிக வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடித்தாலும் வேட்பாளர்களில் அதிக வாக்குகளை பெறுபவரே சட்டமன்ற உறுப்பினராகிறார். அப்படி என்றால் நோட்டாவில் விழும் வாக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் தேர்தல் ரத்து செய்யப்படுமா? அதுவும் இல்லை. இந்தியாவில் தற்போது உள்ள சட்டங்களின்படி நோட்டா பெரும்பான்மை வாக்குகளை பெற்றாலும் தேர்தல் ரத்து செய்யப்படாது. இதுவரை மக்களவை அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் நோட்டாவின் அடிப்படையில் தேர்தலை ரத்து செய்ய எந்த சட்ட விதியும் இல்லை. இருப்பினும் சில மாநிலங்கள் உள்ளாட்சி தேர்தல்களில் சிறப்பு விதிகளை அமல்படுத்துகின்றன. உதாரணமாக மகாராஷ்டிரா மற்றும் ஹரியானா போன்ற மாநிலங்களில் உள்ளாட்சி தேர்தல்களில் நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தால் மறுதேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளது. 2024 இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் நோட்டா பெரும்பான்மை பெற்றால் தேர்தலை ரத்து செய்துவிட்டு புதிய வேட்பாளர்களை கொண்டு மறுதேர்தல் நடத்த வேண்டும் என்று கோரப்பட்டது. ஆனால் இது குறித்த உச்சநீதிமன்றம் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை. தற்போதைய விதிகளின்படி நோட்டா வாக்குகளால் தேர்தல் முடிவை மாற்ற முடியாது. ஆனால் அந்த வாக்குகள் அரசியல் கட்சிகள் மீதான பொதுமக்களின் வெறுப்பை வலுவாக காட்டுவதை உணர்த்துகிறது. நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்தே அதற்கான மவுஸ் குறையாமல் உள்ளது. அதுவும் இந்த சட்டப்பேரவை தேர்தலில் நோட்டா என்ன செய்ய காத்திருக்கிறது என்பது தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அன்றுதான் தெரிய வரும். ஏனென்றால் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் மேட்டூர் தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் அதற்கு அடுத்த இடத்தில் இருந்த வேட்பாளருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் 656 தான். ஆனால் அங்கு நோட்டா வாங்கிய ஓட்டு 2247. இதேபோல் சென்னை டி நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் 2ஆம் இடம் பிடித்த வேட்பாளரை விட வெறும் 137 வாக்குகள் தான் அதிகம் வாங்கியிருந்தார். ஆனால் இந்த தொகுதியில் நோட்டாவுக்கு விழுந்த வாக்குகள் எவ்வளவு தெரியுமா? 1617 வாக்குகள் விழுந்தன. அதாவது வெற்றி வேட்பாளருக்கும் அவருக்கு அடுத்து வந்த வேட்பாளருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசத்தை விட இது 10 மடங்கு அதிகம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் 1-2 தொகுதிகளில் இல்லை, சுமார் 12 தொகுதிகளில் நடந்து உள்ளது. நோட்டாவுக்கு அதிக அளவில் விழ காரணம் வேட்பாளர்கள் மீதான மக்களின் அதிருப்தியே காரணம் என தெரிய வந்துள்ளது. 2016ஆம் ஆண்டு நடந்த பேரவை தேர்தலில் நோட்டா அறிமுகப்படுத்தப்பட்ட போது அதற்கு விழுந்த வாக்குகள் 5,63,000. சராசரியாக எடுத்துக்கொண்டால் ஒரு தொகுதிக்கு 2400 வாக்குகள் நோட்டாவுக்கு விழுந்தன. வெற்றி வேட்பாளரை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தால் தேர்தல் ரத்து செய்துவிட்டு மறுதேர்தல் நடத்தப்படும் என்பது போன்ற அதிகாரங்கள் நோட்டாவுக்கு கிடைத்தால் மட்டுமே மக்களிடையே அதற்கு வரவேற்பு அதிகம். அப்போதுதான் நாட்டில் உண்மையான ஜனநாயகம் மலர வாய்ப்பு கிடைக்கும். அந்த சூழல் இந்தியாவில் வரும் வரை நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தால் தேர்தல் மீதான அதிருப்தியை மக்கள் வெளிப்படுத்துகின்றனர் என்றே நாம் கருத வேண்டும்.
பண பலத்தையும் அதிகார பலத்தையும் துஷ்பிரயோகம் செய்பவர்களே தேர்தலில் நின்று வெற்றி பெறுகிறார்கள் என்றால் இந்தியாவில் ஜனநாயகம் எப்படி பூத்து குலுங்கும்? தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எப்படியெல்லாம் நடந்து கொள்கின்றனர் என்பதை நாள்தோறும் பார்த்து வருகிறோம். எனவே உச்சநீதிமன்றம் தானே முன்வந்து நோட்டாவுக்கு இன்னும் கூடுதல் அதிகாரம் அளிக்கும் வகையில், குறிப்பாக வெற்றி பெறும் வாக்காளர்களுக்கு விழும் வாக்குகளை விட நோட்டாவுக்கு அதிக வாக்குகள் கிடைத்தால் தேர்தல் ரத்தாகும் வகையில் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.